ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. இன்றைய விவேகவாணியிலே நாம் பார்க்க இருப்பது, சென்ற பதிவிலே நாம் நம் நாட்டிலே தோன்றிய சமயங்கள் இந்து சமயமாகிய நம் தாய் சமயத்தால் கவர்ந்தெழுக்கப்பட்டு அதனுள் இரண்டட கலந்துவிட்டன. அப்படி ஒன்றுக்கொன்று மிகவும் வேறுபட்டு இருக்கின்ற இவை அனைத்தும் ஒன்று சேரும் பொது மையம் எங்கே இருக்கிறது என்ற கேள்வி எழுவதாகவும், ஒன்று சேரவே முடியாதது போல தோன்றுகின்ற இவை அனைத்தையும் ஒருங்கிணைப்பதற்கான அடித்தளம் எங்கே இருக்கிறது என்ற கேள்வியுடன் முடித்தோம். இன்று அதன் தொடர்ச்சியை பார்க்க இருக்கிறோம். அருள் வெளிப்பாடான வேதங்களிலிருந்து இந்துக்கள் தங்கள் சமயத்தை பெற்றுள்ளனர். வேதங்களுக்கு துவக்கமும் முடிவும் இல்லை என்பது அவர்கள் கூற்று. ஒரு நூலுக்கு துவக்கமோ முடிவோ இல்லாதிருக்குமோ அது அபத்தம் என்று உங்களுக்கு தோன்றும். ஆனால் வேதங்கள் என்று குறிப்பிடப்படுவது நூல்கள் அல்ல, வெவ்வேறு மக்களால் வெவ்வேறு காலங்களில் திரட்டி வைக்கப்பட்ட ஆன்மீக விதிகளின் கருவூலமே வேதங்கள். புவியீர்ப்பு விதி அது கண்டறியப்படும் முன்னரே இருந்தது. மனித இனம் முழுவதும் அதை மறந்துவிட்டாலும் அது இருக்கும். அவ்வாறுதான் ஆன்மீக உலகின் விதிகளும். ஒரு ஆன்மாவிற்கும் இன்னோர் ஆன்மாவிற்கும், தனிப்பட்ட ஆன்மாக்களுக்கும் அனைத்து ஆன்மாக்களின் தந்தைக்கும் இடையே உள்ள தார்மீக ஆன்மீக நீதிநெறி உறவுகள் அவை கண்டுபிடிப்பதற்கு முன்னரும் இருந்தன. நாம் அவற்றை மறந்தாலும் இருந்து கொண்டே இருக்கும். இந்த விதிகள் அவை விதிகளாதலால் முடிவில்லாமல் இருக்கலாம். ஆனால் தொடக்கம் இருந்திருக்க வேண்டுமே என்று கூறலாம். படைப்பு தொடக்கமும் முடிவும் இல்லாதது என்று நம் வேதங்கள் போதிக்கின்றன. பிரபஞ்ச சக்தியின் மொத்த அளவு என்றும் ஒரே அளவில்தான் இருக்கிறது என்று விஞ்ஞானம் நிரூபித்திருப்பதாக சொல்லப்படுகிறது. பிரபஞ்சத்தில் ஒன்றுமே இருந்திராத ஒரு காலம் இருந்திருக்குமானால் இப்போது காணப்படும் சக்தி அனைத்தும் எங்கிருந்தது? இதன் தொடர்ச்சியை அடுத்த பதிவிலே பார்ப்போம். நன்றி, வணக்கம்.